வணக்கம். மார்ச் 19ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று கிரீனில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பெரும்பாலும் ஃப்ளாட்டாக இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஜப்பான் மார்க்கெட்டான நிக்காய் 0.36% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய அப்டேட், இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தான அப்டேட் வெளியாகும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இது அவங்க அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். நம்ம கிஃப்ட் நிஃப்டி 0.35% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். பேங்க் ஆஃப் ஜப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்த முடிவு செய்திருக்கிறாங்க. 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துறாங்க. நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கைவிட்டு இப்போ பாசிட்டிவ்க்கு வராங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. எவ்வளவு உயர்த்தி இருக்கிறாங்கன்ற தகவல் எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில் வரல. CNBC.comலேருந்து கிடைத்த தகவல் முன்ன 0.1% நெகட்டிவ்ல இருந்திருக்கு. இப்போ உயர்த்தியதற்கு பிறகு 0லிருந்து 0.1% மாறி இருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட். பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய அப்டேட். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸில் இன்றைக்கி பெரிய டீல் நடந்திருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் தகவல் சொல்லியிருக்காங்க. காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். டாடா சன்ஸ் அவங்க கைவசம் இருக்கக்கூடிய சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு, 2.34 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துருந்தோம். அதாவது 0.65%. NDTV ப்ராஃபிட்டில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி 2.02 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. தேவ்யானி இன்டர்நேஷனல் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. இந்தியாவில் KFC, பிஸா ஹட் நடத்தக்கூடிய நிறுவனம் அவங்களுடைய KFC பிசினஸ் உடைய CEO ரஜத் லூத்ரா ராஜினாமா செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க தேவ்யானி இன்டர்நேஷனல். L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ண போறாங்க. 1.01 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடச்சிருக்கு. ITCக்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 470, ஸ்டாப் லாஸ் 397. டைட்டன் கம்பெனிக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் எந்த லெவலில் இருக்கும் 3825, சப்போர்ட் எந்த லெவலில் இருக்கும் 3500. இன்ஃபோசிஸ்க்கும் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் 1660 லெவலில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சப்போர்ட் 1550 லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் டுடே செய்தியில். HFT ஸ்கேன் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் நடந்த சில ஸ்டாக்ஸ் மார்ச் 18ஆம் தேதி நேற்று மணி கண்ட்ரோலிருந்து கிடைத்த தகவல். விமார்க் இந்தியா, பேர்ல் கிரீன் கிளப்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் மற்றும் சபேர் ஃப்ளெக்ஸ். அசூர் மல்டி ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு சத்ய திரிபாதி ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி சர்வீசஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு சப்சிடரி நிறுவனத்திற்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து? NLC இந்தியா, தமிழ்நாடு கிட்ட இருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. டர்பைன் ஜெனரேட்டர்ஸை மறுசீரமைப்பதற்கான ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஐநாக்ஸ் கிரீன் எனர்ஜி சர்வீசஸ். இன்ஃபோசிஸ்க்கு ரெலிகர் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1820 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1 to 2 மாதங்கள். 3 ஸ்டாக்ஸ் 29% 40% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பேடிஎம்க்கு எஸ் செக்யூரிட்டிஸ் கொடுத்துருக்கிற டார்கெட் 505, கிட்டத்தட்ட 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸ்க்கு மார்கன் ஸ்டான்லி கொடுத்துருக்கிற டார்கெட் 235, 40% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கிளென்மார்க் ஃபார்மாக்கு டேம் கேபிட்டல் கொடுத்துருக்கிற டார்கெட் 1257, 34% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெல்ஜன் டெனிசன் கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்க போனஸ் குறித்தான முடிவு மார்ச் 23ஆம் தேதி எடுக்கப்படும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. HDFC பேங்க் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய ஹோம் லோன்ஸ் உடைய ரூபேட் ராஜினாமா செய்திருக்கிறாரு. அரவிந்த் கபில் ராஜினாமா செய்திருப்பதாக HDFC பேங்க் தரப்பு அப்டேட். அவர் பூனாவாலா ஃபின்காப்ல சேர போறாருன்னு மின்ட் பத்திரிகையிலிருந்து கிடைத்த தகவல். பூனாவாலா ஃபின்காப்போடைய CEOவாக அவர் செல்வார் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. HDFC பேங்க் குறித்து ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1800 ரூபாய். நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சன் ஃபார்மா குறித்து CNBC TV 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆஸ்திரேலியன் ரெகுலேட்டர் அத்தாரிட்டி கிட்ட இருந்து அவங்களுடைய மருந்துக்கு ஒரு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. ஆக்னே சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துக்கு ஒப்புதல் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சன் ஃபார்மா.
HDFC செக்யூரிட்டிஸ் ஷார்ட் டேர்ம்க்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. கோட்டக் மஹிந்திரா பேங்க்குக்கு பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 1820, ஸ்டாப் லாஸ் 1667, 5% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. டாடா ஸ்டீலுக்கு பை ரெக்கமெண்டேஷன், எதிர்பார்க்குற டார்கெட் 162, ஸ்டாப் லாஸ் 141, 8% லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. மாருதி சுசுகி இந்தியாவுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 12400, ஸ்டாப் லாஸ் 11100, 7% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. கனடாவில் இருக்கக்கூடிய பட்ஜெட் கார் ரெண்டல் ஃப்ரான்ச்சைசி இவங்களுடைய ப்ராடக்ட்டை பயன்படுத்தி வருவாயில் $1 மில்லியன் அதிகமாக பெற்றிருக்கிறாங்கன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ரேட்கெயின் டிராவல் டெக்னாலஜிஸ். கோஃபோஜ் கம்பெனிக்கு மெக்வேரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் விலை ஒரு ஷேருக்கு $6117. பிரமல் ஃபார்மாக்கு ஜெஃப்ரிஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 170. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 45% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெவிகால் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $3075 ஒரு ஷேருக்கு. நேற்று க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டாடா எல்எக்ஸி குறித்து பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல், இந்த ஆண்டு அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து இது வரைக்கும் பார்க்கும்போது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் 12% விழுந்திருக்கு. சப்போர்ட் 7350 லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் 7840 லெவலில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரபுதாஸ் லீலாதர் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டாக்கை அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 8500 8800, ஸ்டாப் லாஸ் 7200 பக்கத்தில் வைக்கலாம்ன்ற பரிந்துரை. 5paisa.com சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மின்ட் பத்திரிகையிலிருந்து. டாடா ஸ்டீலுக்கு பை ரெக்கமெண்டேஷன் 147 142 இடையே வாங்கலாம்ன்ற பரிந்துரை. எதிர்பார்க்குற டார்கெட் 156 164, ஸ்டாப் லாஸ் 138. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. 2920 பக்கத்தில் வாங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2850 கீழே போகும்போது ஷேர்ஸை வாங்கலாம்ன்ற பரிந்துரை. கொடுத்துருக்கிற டார்கெட் 3020 3150, ஸ்டாப் லாஸ் 2800 குறைவாக வைக்கலாம்ன்ற பரிந்துரை கொடுத்துருக்காங்க 5paisa.com. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.